அப்பப்பா என் தம்பி இப்போ பண்ணுற வேலையில் கேமிங் ரூமே பாரு குப்பை தொட்டி மாதிரி ஆச்சு. இருங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்போ முடியலடா சாமி. என்னடா இது ஏதோ வித்தியாசமாக பாக்ஸ் இருக்குது, ஏதோ எழுதிருக்குது, என்னன்னு தெரியலையே. என்ன அது எழுதிக்குது ஒன்றுமே புரியலையே. ஏதோ இந்தியன் பைக் டிரைவிங் 3D டைம் மிஷின் வாட்சா? என்னடா சொல்கிறீங்க டே? இன்னும் காலங்காத்தால எவன்டா ப்ராங்க் பண்ணுறது? டைம் மிஷின் வாட்சா? இது பார்க்க நார்மல் வாட்ச் மாதிரி தானே தெரியுது. இருங்க கிளிக் பண்ணி பார்ப்போம். எதுவுமே நடக்கலையே. என்னடா கை நடக்குது? டே 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 என்னடா டே டே ஐயோ யோ ஏய் டே 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 எங்கடா போற டேய்? ஐயோ யாரா காப்பாத்துடா டேய் ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் மக்களே இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் திடிக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அடே எங்கடா ஃப்ராங்க்லினே காணோம். யாரா அவன் டே? புதுசாக ஜட்டி போட்ட மண்டே டே, யாரா அவன் டே? ஆஹா ரைட் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இந்தியன் பைக் டிரைவிங் 3D வேர்ல்டு வெர்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த காலத்துலாம் எப்படி இருந்துக்குன்னு பார்க்கலாம். அந்த காலம் அது 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 இந்தியன் பைக் டிரைவிங் 3D காலம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு இப்போ நம்ம போயிருக்க மக்கள் இந்தியன் பைக் டிரைவிங் 3Dக்கு. ஸோ அந்த காலத்தில் பாருங்க எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இது சிட்டி கிடையாது, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது மக்கள். இங்கே பாருங்க எவ்வளோ பில்டிங்ஸ், இங்கே பாருங்க பெங்களூர் மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ அப்படியாப்பட்ட இந்தியன் பைக் டிரைவிங் 3D இன்னைக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம ஒரு வருஷமாக பார்க்கலாம். ஸோ இந்த 2020 இது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து மொத்தம் 2 சீட் கோடு. ஒன்று இந்த KTM, இன்னொன்று அந்த கார் மக்களே. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி தான். ஸோ சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் இந்த மாதிரி ஓட்டக்கார் தான் ஓடிட்டுருக்கோம். அதை நம்ம ஓட்ட முடியாது. ஆனால் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேலஞ்சு போர்டு மாதிரி இருக்குது. ஸோ இதுன்னா செம்மையாக இருக்கேடா டே. என்னடா இது ஏதோ ரிங்கு மாதிரி இருந்துச்சு, அதில் பிளேன்னு கொடுத்து ஏதோ புதுசாக ஏதோ க்ரியேட் ஆகிருக்கு. வாங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அப்பயே கொடுத்துருக்கேனா ஓகே. ஸோ இந்த ரேம்ப் சேலஞ்ச் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ இருக்க ரேம்ப் சேலஞ்சு கூட மொக்கையாக இருக்குது. பட் அவன் அப்போ விட்டுருக்க ரேம்ப் சேலஞ்சு எவ்வளோ செம்ம த்ரில்லிங்காக இருக்குன்னு பாருங்களேன். போடு வா, இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது மக்களே. இது உண்மையாக இப்போ இருக்கிறதோட அப்போ இருக்கிறது செம்மையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ சிட்டியை பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய சிட்டி. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் சும்மாவா எவ்வளோ பெரிய சிட்டி கட்டி வச்சுருக்கானு பாருங்க. வேற மாதிரி மாஸ் பண்ணியிருக்கான் மக்களே, மாஸ் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ நம்ம 2026 2021 போக போகிறோம். ஸோ வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளே செட்டிங் மட்டும்தான் இருக்குது ஹோம் பேஜில். உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி இருக்குது? ஆஹா, நம்ம ஃப்ராங்க்லின் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு ஃப்ராங்க்லினே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறானுங்க மக்களே. ஸோ வித்தியாசமாக இருக்குல்ல, வீடு செம்மையாக இருக்குது மக்களே உண்மையாக. ஸோ இங்கே பாருங்கள், ஹாலு கிச்சனு கக்கூசுன்ட்டு அட்டே இதுனடா இது நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டி மாதிரியே தெரில, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்தது கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு தான் மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த இயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் கோடு தான். இந்த காரும் இந்த பைக் மட்டும்தான் விட்டுருந்தானுங்க. சிட்டி ஆனால் மாற்றிருக்கானுங்க மக்களே கொஞ்சம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷனோட 2வது வெர்ஷனுக்கு சிட்டி மாற்றிருக்கானுங்க. எப்படி மாற்றிருக்கானுங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் வெறும் சிட்டி மட்டும்தான் இருக்கும். பட் இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கிரவுண்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தீங்கன்னா பீச் இருக்கும் மக்களே. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dக்கு பீச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பீச் ஹவுஸு, பிளேயிங் ஏரியா எல்லாமே பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த வெர்ஷன்லேருந்து தான் நம்ம கேமில் பீச் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பீச்சே நம்ம கேமில் கிடையாது, ஒன்லி சிட்டி தான். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் ரோடெலாம் இருக்குது மக்களே. இருங்க அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து குட்டி சிட்டி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரோடு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா போகும்ல, ஸோ அண்டர் ரோடு பிரிட்ஜுக்கு அடியில் ரோடு போகும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 மக்களே. ஸோ வெர்ஷன் 2 வந்தது. ஸோ இப்போ நம்ம 2022 பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மக்களே. ஸோ இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதில் தான் ஆக்சுவலாக நம்ம கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி தான் இப்போ இருக்கிற சிட்டி. ஸோ இந்த சிட்டி 2022 தான் கொண்டே வந்திருக்கானுங்க. ஸோ இதில் நம்ம வீடு வந்து எங்கே போனால், ஸோ ஸ்டார்டிங்கில் இதில் வந்து ஃப்ராங்க்லின் வீடே இருக்காது. இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க வீடு இருக்காது, அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அந்த வீடு இல்லாது. நம்ம கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு இருந்தான் ஃப்ராங்க்லின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம கேமில் இருக்குல்ல ஒரு வீடு, ஸோ அந்த கேம் இருக்குது, ஸோ அந்த வீடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்க நம்ம கேமில் இப்போ இருக்க ஃப்ராங்க்லின் வீடை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வில்லேஜ் ஒன்று இருக்கும் பாருங்க. இங்கே ஆக்சுவலாக ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குமா, ட்ரெயினும் கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி வில்லேஜ் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜுமே இருக்காது.
ஸோ அடுத்தது நம்ம ஃப்ராங்க்லின் ஹவுஸே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடு தான் இருக்கும் ஃப்ராங்க்லினுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்தோம் பார்த்திங்களா, வெளியே வந்தோம் பார்த்திங்களா, அதுதான் ஃப்ராங்க்லின் வீடு. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஃப்ராங்க்லின் வீடு இருக்கும்ல, ஸோ அந்த வீடும் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் ஏர்போர்ட்டே கிடையாது நம்ம கேமில். ஸோ ஜஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு போர்டு மட்டும் தான் போட்டிருக்கும் தவிர ஒரு அன்டெவலப்டு ஏர்போர்ட் தான் இருந்திருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொட்டை காடாக தான் மக்கள் இருக்கும். ஸோ ஃப்ராங்க்லின் வீடும் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஸோ இதில் என்னென்ன சீட் கோடு இருந்துச்சுன்னா, இதில் கொஞ்சம் நிறைய சீட் கோடு வந்துருக்கு மக்களே. ஸோ காரு, பைக்கு, பேகு, ஹெலிகாப்டர் கூட வந்திருக்கு இதில். ஸோ இதில் ஓரளவுக்கு சீட் கோடெலாம் விட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஓகே, ஸோ ஃபார்ச்சுனர் கார் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஸோ வாங்க அடுத்த வருஷத்துக்கு நம்ம போய் அதை என்னென்ன டெவலப் பண்ணியிருக்கானுங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாகு, காரு, பைக்குன்றது என்னென்ன வேணுமோ எல்லாமே விட்ருக்கானுங்க. ஸோ பைக்கில் ஒரு 5 வெரைட்டி, காரில் ஒரு 5 வெரைட்டின்ட்டு எல்லாமே விட்ருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2022 பார்த்துருக்கோமா, இப்போ 23 பார்க்கலாம். ஸோ 23ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் விட்டுருந்தானுங்க. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் மோடு போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வாங்க கேமுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதனோட வித்தியாசமாக இருக்குடே, என்னடா ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ மாற்றுவீங்களாடா, எவ்வளோ பெரிய பணக்காரன் இருப்பான் போல தான் மொட்டை மண்டையன், ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ வாங்குறான் பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக உண்மையாகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த வீட்டை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஹவுஸ் மக்களே, ஃப்ராங்க்லின் ஹவுஸ். இப்போ கரண்ட்டாக இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஹவுஸ் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக இருக்குது. பட் ரூம்ஸ்லாம் கம்மியாக இருக்கனால இந்த ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வெர்ஷன்லேயே எடுத்துகிட்டு நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் தெரியல போகிற ஹவுஸ் இருக்குல்ல, அதை போட்டானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஹவுஸ். அப்புறமேட்டு இந்த வெர்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபயர் இன்ஜின் வரும். ஸோ மற்ற எந்த வெர்ஷன்லேயும் இந்த ஃபயர் இன்ஜின் அவன் உடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபயர் இன்ஜின் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஃபயர் இன்ஜின் இந்தியன் பைக் ட்ரெயின் தெரியும் மக்களே. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபயர் இன்ஜின் விளையாடனா இந்த வெர்ஷனுக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் விளையாட முடியும். மற்ற எந்த வெர்ஷன்லேயும் இது வந்து அவன் உடலை மக்களே. ஸோ இது ஏன் எடுத்தாங்கன்னு என்ன ரீசன், சரியான ரீசன் எனக்கு தெரில. ஸோ ஏன் எடுத்துருப்பானா, இனிஷியலாக இது கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாக தான் மூவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்க்க இன்னும் ரியலிஸ்டிக்காக இல்லை ஃபயர் இன்ஜின் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாம் என்னன்னு தெரில. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண இயரும் 2023 தான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்கு ரயில்வே ஸ்டேஷனே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது நம்ம கேமில். செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டுருந்தானுங்க. அப்போ செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த டைம்லாம். ஸோ அடுத்தது 2024 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம். இப்போ தான் நம்ம கேமோட ஹவுஸே வந்திருக்கும். இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க ஃப்ராங்க்லின் வீடு 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஸோ அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து ஃப்ராங்க்லினோட ஹவுஸ் ஒரே ஒரு ஹவுஸ், இந்த ஹவுஸ் மட்டும் தான் மக்களே. ஸோ இதில் வந்து இன்னும் எதுவுமே மாடிஃபை பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நம்ம கேமில் இந்த ஹவுஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ பட் அதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஹவுஸ் மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கோட ஹவுஸ், இப்போ இருக்கிற ஹவுஸ் வந்துச்சு, நியூ ஹவுஸ் வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துருந்தோம். போலீஸ் ஸ்டேஷன் அப்போ தான் வந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக போலீஸ் இல்லாததுக்கப்புறம் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிச்சு. பட் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுலேருந்து அந்த இயர் சூப்பராகிடுச்சு மக்களே. நம்ம வந்து சும்மா ஒம்பளுக்கலாம், போலீஸ்கிட்ட ஏதாச்சும் நோண்டிட்டு நம்ம மட்டும் ஓடி போய் செத்துடலாம், இல்லை டிக்கிலே சுட்டு வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு 2024. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க 2025 போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ 2025 தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வெர்ஷன். 2026 இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, அதை பற்றி விட்டுருங்க. இப்போ 2025 நிறைய வந்துச்சு மக்களே. ஸோ என்னென்ன சொல்கிறது, செட்டிங்ஸ், மிஷின், சேலஞ்சுனே வந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தா இன்னும் நிறைய இடம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஒரு விஷயம் வந்து இந்த வீடு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இந்த வீடு சும்மா வேறு மாதிரி கேட்லாம் திறக்கிற மாதிரி கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடை கட்டி விட்டானுங்க. ஸோ 2025 தான் நிறைய விஷயம், ஆர்ஜிஎஸ் மெனு மோடு, ஸோ என்பிசி கஸ்டம் மோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் 2025 தான். ஸோ 25 வந்து அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த 2026 இப்போ கரெக்டாக நடந்துகிட்ருக்கனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், ஹவுஸு எல்லாமே வந்து இதில் வந்துச்சு. மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆர்மி பேஸ் தான் வந்து செம்மையான ஒரு விஷயம் வந்து 2025 பண்ணியிருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஆர்மி பேஸுன்றது சூப்பராக டிசைன் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் 2025-24 வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துருச்சு மக்களே, அது உங்களுக்கே தெரியும்.
ஸோ 2025 தான் இந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இந்த ஆர்மி பேஸும் வந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 6 ஆஃப் இந்தியன் பைக் ட்ரைவ் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன்.